நேயர்களே, இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சேமியா கேசரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு போனோம். அது அது அதை காட்டு பாதாம், பிளாக் திராட்சை, இது பேர் என்னது, முந்திரி, இதெல்லாம் வந்து சும்மா திராட்சைலாம் நல்லா புசு புசுன்னு வந்தோன்னா எடுத்து வச்சிடலாம். தனியாக வேறு இதில் இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் வர இது இப்போ ப்ரௌன் கலர் மாறின பிறகு தேவையான அளவு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சுருக்கதை போட்டுடலாம். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டைம் சுகர் சேர்த்து வந்துடலாம். கொஞ்சம் கிட்ட ஒரு கப்பு சேமியாவுக்கும் ஒரு கப்பு சுகர் எடுத்து வந்துடும். ஒரு கப்பு சேமியாவுக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப்பும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு கப்பு தான் போட்டேன். சரிதான். கலருக்கு வந்து கேசரி பவுட்ரு கலந்துக்கலாம். அப்போ இந்த டைம் பாதாம் எல்லாம் நம்ம வறுத்து வச்சோம்னா அது இந்த டைம் கலந்துடலாம். கொஞ்சம் இருகலாக வர வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அது கெட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். சரி, எப்படி இருக்கு? சூப்பர். வேற லெவல்.